ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி ஒரு ஈஸியான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சோண்டு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். இதை எங்கள் ஊரில் நாங்கள் புளி ரசம் தான் சொல்லுவோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், தக்காளி இது மட்டும்தான் இதுக்கு தேவை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இந்த புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா போட்டு பிசைஞ்சிக்கிறலாம். ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதோடு நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை, மீன் ஃப்ரை இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போது அடுப்பில் கடாயை வைக்கலாம். வச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையான எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இப்போது அதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கிடலாம். இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. நார்மலாக நம்ம ரசத்தை கொதிக்க வைக்க மாட்டோம், பட் இது நல்லா கொதிச்சா தான் இது நல்லாயிருக்கும். கொதித்து நல்லா வற்றி வரவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் பார்க்க நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், உப்பு போட்டு ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி.